என் பேர் தாமஸ், ஆப்ஷன் ட்ரேடர். இன்றைக்கி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து நிஃப்டி 15 டே சார்ட்டு. இந்த டே சார்ட்டை வச்சு நம்ம வந்து நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இதை சொல்லிடுறேன். யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் 90 டேஸ்க்கு வந்து அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாரு, சீனாவை தவிர. அதனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று வந்து பயங்கரமாக ஏறிட்டு இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப 8:28. ஸோ இப்போ வந்துட்டு ரெட்டில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் நியூஸு, நம்மளை சுற்றி இருக்கிற சினாரியோ. நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்றதே வந்து தெரியாது. நம்ம வந்து இந்த சார்ட்டை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த அனலைஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நான். சரி, இப்போ இந்த டே சார்ட்டை வந்து பார்க்குறோம். இந்த டே சார்ட்டில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் மட்டும், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் நான் வச்சுருக்கிறேன். அது வந்து அந்த க்ரீன் கலரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனு. அது வந்து என்ன மூவிங் ஆவரேஜ்னால் SMA 89. அது 89 அப்படின்றது வந்து ஒரு டே சார்ட்டில் வந்து 89 மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேட்டரு. அது எதை குறிக்கும் அப்படின்னாச்சுன்னா, 89க்கு மேலே ப்ரைஸ் இருந்ததுன்னா அது வந்து புல்லிஷு, 89க்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து பேரிஷு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த SMA 89 வச்சு பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து கீழே இருக்குது. ஏன்னா SMA 89 வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா 23,338 இருக்குது SMA 89. ஆனால் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆனது வந்து 22,399, கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ அதனால் அந்த இண்டிகேட்டரை வச்சு பார்க்குறப்ப இது வந்து பியரிஷ். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இந்த ப்ரைஸ் சார்ட்டை வந்து பார்க்குறப்ப டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டாப் எந்த லெவலில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாச்சுன்னா 23,811 வந்துட்டு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த 23,811 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ அப்போ வந்து இந்த பேட்டர்ன், டபுள் டாப்புன்ற பேட்டர்ன் வந்து எதை குறிக்குது அப்படின்னாச்சுன்னா பேரிஷை வந்து குறிக்குது. அப்போ இந்த பேரிஷை குறிக்குது, இந்த பேட்டர்ன் வந்து பேரிஷை ட்ரெண்டை சொன்னாலும் இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் என்னென்னா ப்ரைஸ் வந்து நெக் லைனை வந்துட்டு பிரேக் பண்ணணும். நெக் லைன் எங்கே அப்படின்னாச்சுன்னா கீழே ஒரு பிளாக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நெக் லைனு. மேலே இருக்கிற பிளாக் லைன் வந்து டாப் லைனு. ஸோ இப்போ அந்த நெக் லைன் வந்து என்ன, நிஃப்டி எந்த லெவல்னால் 22,825. அந்த நிஃப்டி வந்து அந்த நெக்லைனை வந்து டபுள் டாப்புனுடைய நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து கன்ஃபார்மு பேரிஷ் அப்படின்றது தான் வந்து இந்த பேட்டர்ன் சொல்கிறது. இப்போ நம்ம இந்த சார்ட்டில் பார்த்தோம்னா அது வந்து ஏற்கனவே பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் ஆனது வந்து லாஸ்ட்டு செஷனில் க்ளோஸ் ஆனது வந்து 22,399, 22,400ன்னு வச்சுக்கோங்க. 22,399 வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நெக்லைனுக்கு கீழே தான் வந்துட்டு ப்ரைஸு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ப்ரைஸு இதிலேருந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸு நாளைக்கு குளோபல் நியூஸ் பிரகாரம் ஒரு கேப் அப் ஆகி 22,825க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, ஓப்பன் ஆகிறது மட்டும் இல்லை, அது வந்து சஸ்டன் ஆகியும் இருக்கணும். அங்கே வந்து சஸ்டன் ஆகி இருந்ததுன்னா ட்ரெண்டு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஆனால் அதை நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியாது, இன்னொரு நாளும் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தா தான் வந்து அது கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்து 22,825க்கு மேலே போய், இல்லை எடுத்த உடனே கேப் அப்லேயே மேலே போய் ஓப்பன் ஆகி அதே இதில் வந்து சஸ்டன் ஆகிட்டு இருக்குது, ப்ரைஸ் வந்து இறங்கலை அப்படின்னாச்சுன்னா அது வந்துட்டு நீங்கள் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வந்து புல்லிஷ் மூமெண்ட் அப்படின்ட்டு மேலே போகலாம் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ப்ரைஸ் வந்து 825 வந்து பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி கீழே இறங்குது அப்படின்னாச்சுன்னா அது டவுன் மூமெண்ட், அது பேரிஷ் மூமெண்ட்டு. இப்போ புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் எஃப்இஜியும் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன், இன்புல்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஹைலைட் ஆன மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எஃப்இஜி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22,825 இந்த நெக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக் லைனுக்கு கீழே வந்து பாருங்கள் 2 எஃப்இஜி வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு.
ஸோ இந்த ஓவர்லேப்பை வந்து எதை குறிக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. அதனால தான் இது வந்து ரொம்ப இதாகுது, கன்ஃபார்ம் ஆகுது. அந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அது. அந்த ஜோனை வந்து அது ப்ரைஸ் வந்து தாண்டி அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து டவுன் சைட் மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றது அதுக்காக தான் வந்து சொல்கிறோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம கரண்ட் ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டு ஒரே ஒரு இது ஒன்று இருக்குது, புல்லிஷ் எஃப்இஜி இருக்குது. ஸோ இதனால் இந்த இது இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுமா பிரேக் பண்ணாதா அப்படின்றப்ப அங்கே அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சப்போர்ட் ஜோன் அது. ஸோ அந்த சப்போர்ட் ஜோனில் வந்து அது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதை வந்து அது பிரேக் ஆகி கீழே இறங்கிச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக டவுன் சைட் மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குளோபல் நியூஸ் பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு கேப் அப் இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. ஆனால் என்ன நடக்குன்றது நாளைக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த 22,825 22,825க்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா தயவு செஞ்சு டவுன் ட்ரெண்டுக்குரிய எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் ஒரு புட் ஆப்ஷனோ எதுவும் நீங்கள் வாங்கி சிக்கலில் வந்து மாட்ட வேணாம். அதனால் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.